அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ரிமூவ்ட் ஆன் த சேம் கிரவுண்ட்ஸ் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நம்ம பதவி நீக்கம் செய்யணும்னா, உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்யறோமோ அதே நடைமுறைகள், அதே ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும். அதான் சேம் கிரவுண்ட் அண்ட் சேம் மேனர் அப்படின்னு சொல்லி லட்சுமிகாந்த்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கரெக்ட் தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டஸ் நாட் ஹோல்ட் ஹிஸ் ஆஃபீஸ் டில் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தோ அப்பாயிண்டட் பை ஹிம். தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாலும் அவர் விரும்பும் வரை பதவியில் நீடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்றாரு. இருந்தாலும் அவரோட பிளஷருக்கு இவர் ஒர்க் பண்றாருன்னா கிடையாது. பார்லிமெண்ட் சொன்னா அவரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்ப பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாம போயிருது. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது, இந்தியாஸ் 22nd இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி செட் அப் இன். இந்தியாவோட 22வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1961ல அகமதாபாத்ல ஐஐஎம் அகமதாபாத் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? சோ இப்ப 22வது ஐஐஎம் எங்க வரப்போகுது அப்படின்னா கவுஹாத்தில வரப்போகுது. கவுஹாத்தி எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, விமன் சேவ்ட் ஹவு மெனி ருபீஸ் அண்டர் தி விடியல் பயணம் ஸ்கீம் இன் 51 months அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழக முதல்வரின் கூற்றுப்படி விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பெண்கள் 51 மாதங்களில் எத்தனை ரூபாய் சேமித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. விமன் இந்த விடியல் பயணம் திட்டத்துல இலவச பேருந்து பயணங்களின் மூலமா 51 மாசத்துல 50,000 ரூபாயை சேமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர். சரியா? அடுத்தது, the unemployment rate in India declined to 5.2% as per PLFS survey. அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே படி பாக்குறப்ப இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.2% இருக்கு. அதாவது 5.6%ல இருந்து 5.2% கம்மியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The labor force participation rate for women has increased to 25%. அதாவது பெண்களுக்கான தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அப்படிங்கிறது 25.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24%ல இருந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பெண்களுடைய பங்களிப்பு இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் என்ன இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாயிருக்கு. சரியா? அப்படி நம்ம லிங்க் பண்ணலாம். சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, விச் சிட்டி இன் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் எந்த நகரம் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பூரை நம்ம டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அதிகமா அந்த நிட்வியரோட எக்ஸ்பர்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அதாவது சிம்பிளா பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா பண்ணுவாங்க திருப்பூர்ல இருந்து. அதனால இவங்களை என்னன்னு சொல்றோம், நம்ம டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.